ஓகே, நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல 10 கொஷின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். வேரியஸ் டாபிக்ஸ்ல இருக்கும். சரி, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் பி அண்ட் கியூ டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 15 days. பியும் கியூவும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிச்சிருவாங்க. Q and R together can do the same work in 12 days. Qவும் Rவும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள்ல முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. And P and R together can do it in 20 daysல வந்து P and R வந்து செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து தென் இன் ஹவு மெனி டேஸ் வில், 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி அண்ட் கியூ வந்து எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 days. ஓகேங்களா? அப்போ நம்ம இதே வந்து 15 daysல வந்து முடிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க, 1 day ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போடுவோம் எப்பவும் போல. ஒரு நாளைக்கு வந்து 15ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இதே கியூ அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கியூ அண்ட் ஆர் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆகும். அப்போ ஒரு நாளில் 1 டேல எவ்வளோ செஞ்சிருப்பாங்கன்னா 12ல் ஒரு பங்கு வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க. இதில் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை இப்போ நான் டேரெக்டாக போடுறேன். அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க்குக்கான வீடியோ வரும்போது கிளியராக வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து ஒவ்வொரு மெத்தடும் பார்க்கலாம். அடுத்து P and R together can do it in 20 days. Pயும் Rவும் வந்து எவ்வளோ நாளில் செஞ்சுப்பாங்க அப்படின்னா ஒரு வேலையை 1/20 daysல அந்த 20 daysல செஞ்சு முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. தென் இன் ஹவு மெனி டேஸ் வில் ஆல் 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 2P plus 2Q plus 2R equal to 1/15 plus 1/12 plus 1/20. அப்போ எப்பவும் போல் கீழே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் எல்சிஎம் வந்து 60 வரும். அப்போ 60 வரணும்னா இது வந்து நான் என்ன பண்ணுவோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 60 வந்துடும். அப்போ ஆல்டுகெதர் 60 வந்துடும். ஓகேங்களா? சாரி, இங்கே 5 வரும், மாற்றி போட்டேன் 5. ஓகேங்களா? அப்போ 4 + 5 + 3 4 + 5 + 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 8 11 வருது. இது மிஸ்டேக் பண்ணுறேன். 4 5 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. அப்போ வந்து காமனாக 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா P Q + R 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை தான். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/5. ஓகேங்களா? அப்போ P Q + R 3 பேரும் சேர்ந்து செய்யறதுன்னு பார்த்தா 1/10. இங்கே இருக்க 2 கீழே வந்துருச்சு அப்படின்னா 1/10. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்கன்னா 10ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்போ மொத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 10 days. இது வந்து 1 day ஒர்க்கு. 1 day ஒர்க்கை தலைகீழாக போட்டோம் அப்படின்னா டோட்டலாக அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 10 daysல இந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிட்டு 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணி போடுறது தான். இது ஈஸியான மாடல் தான், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் டைம் அண்ட் ஒர்க்ல குரூப் மாடல்ல வருது. ஓகேங்களா? 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு வேலையை வந்து இவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அந்த மாதிரி, இல்லை குரூப்பாக சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. சரி, கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 3 men and 2 women can complete a work in 8 days. 3 men 2 women can complete a work in 8 நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்களாம். ஓகேங்களா? அப்போ ஒரு நாள்ல பார்த்தோம் அப்படின்னா 8ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 men and 3 women. 3 women can complete the same work in எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 10 daysல முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா how many days, இதே வந்து 2 men and 1 woman can complete the work.
2 மென்னும் 1 விமனும், அதாவது 2 ஆணும் 1 பெண்ணும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம ஒன்று மென்னுக்கோ இல்லை விமனுக்கோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறத இதெல்லாம் பெருக்கிட்டோம் அப்படின்னா 1ங்கிற மாதிரி வரும். இதையும் இங்கே பெருக்கிட்டோம் அப்படின்னா 1ங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த சைடில் 2 1 சேமாக இருக்குது. அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ போட்டோம் அப்படின்னா 24m + 16w ஈக்குவல் டு 1. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 men, இதை நான் பெருக்கிறேன் இங்கே, 30 women ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ டேரெக்டாக நான் இங்கே இருக்கிறத அப்படியே பெருக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? இதை நான் அப்படியே இங்கே போடுறேன். 20 men 30 women. ஓகே, சரி, இது இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்னெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். விமன் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து 4 men = 16 women 30 women. 30ல் 20ல் 6 போயிடுச்சு அப்படின்னா வந்து 14 women. ஓகேங்களா? 4 men = 14 womenக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதை நான் அடிச்சுட்டு 2 men = 7 womenக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா இங்கே 2 men இருக்கு, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? அப்போது இதில் போட்டோம் அப்படின்னா 2 × 7 women, 7 women + 3 women = 10 days. 2 men வந்து 2 men = 7 women அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இது வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாயிண்ட்ல வரும், ஆனால் இங்கேயே வந்து இருக்கு, நம்ம டைரக்டா இதுல இருந்தே நம்ம போட்டுக்கலாம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 men + 3 women எத்தனை நாளில் முடிப்பாங்க? 10 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து 1 day ஒர்க்கு, இது ஒர்க்கு. நான் டைரக்டா இதில் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 2 men = 7 women. இப்போ 7 women + 3 women 10 women வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்களாம்? 10 daysல முடிப்பாங்களாம். சரிங்களா? இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வந்து 2 men இருக்கு. அதனால நான் டைரக்டாக வந்து இதில் 2 men = எவ்வளோ women? 7 women அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒன்றா மாற்றிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ +3 women, அது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 8 women அப்படின்னு சொல்லிட்டு வரும். டோட்டலாக 8 womenக்கான 8 women எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ 10 womenனா 10 daysல முடிப்பாங்க. 10 women 10 daysல முடிப்பாங்க அப்படின்னா 8 women எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 100/8. இப்போ x = கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம், அதுக்கப்புறம் திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/4னா 25. அப்போ 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1/8னா 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ x = 12.5. அதாவது 8 women சேர்ந்து வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 12.5 daysல முடிப்பாங்க. இந்த 8 women எப்படி நம்ம மாற்றிருக்கோம்? 2 men 3 women வந்து நம்ம 8 women மாற்றி அவங்களுக்கான ஒர்க் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 மென்னும் 2 மென்னும் 3 பெண்ணும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12.5 daysல செஞ்சு முடிப்பாங்க. சரி, நல்ல கொஷின் தான். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்ததும் சேம் இதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வேற மாடல், ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கில் தான் வருது. சரி, ஏ அப்படிங்கிறவங்க வந்து கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஏ அப்படிங்கிறவங்களோட எவ்வளோ நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்களா? 10 daysல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து பி இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. ஏ பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி வந்து எப்படி இருக்காரா? 25% அதிகமாக வந்து எஃபிஷியண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் 100 பங்கு வேலையை செய்யறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 125 பங்கு வேலையை அவர் செய்வாரு. ஒர்க் எஃபிஷியன்சி தான் சொல்றாங்க. அப்போ இவர் வந்து அதுக்கான டைம் வந்து 100 பங்கு வேலையை செய்யறதுக்கு இவர் எஃபிஷியண்டா இருக்காருல்ல, அப்போ குறைஞ்ச டைம்ல எடுத்துக்கோங்க. அப்போ ஒர்க்கும் டைமும் எப்படி இருக்கும்? இன்வர்ஸா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி, அதனால சீக்கிரம் முடிப்பாங்க. அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம் வரும், இங்க 5 டைம் வரும். 4:5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்னது? ஒர்க்கு. டைம் அப்படின்னா அப்படியே மாத்திக்கணும். இப்போ ஏ வந்து ஒரு வேலை, அதாவது 4 பங்கு வேலையை செய்யறாங்க, 5 பங்கு வேலையை செய்யறாங்க. ஓகேங்களா? இதே டைம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இவங்க 5 பங்கு டைம் எடுத்துப்பாங்க, இவங்க 4 பங்கு டைம் எடுத்துக்கோங்க. அப்படியே மாத்தி போட்டுறணும் டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது.
சரி, இப்போ ஏவோட தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பங்கு டைம் தான் வந்து 10 நாள் அப்படின்னா 4 பங்கு டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா கேன்சல் பண்ண 2 வரும். அப்போ 8 days அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? 8 days யாரோடது? பி மட்டும் இந்த வேலையை தனியா செஞ்சாரு அப்படின்னா வந்து அவர் எடுத்துக்கக்கூடிய நேரம் தான் வந்து 8 நாட்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? திரும்ப ஒரு டைம் சொல்றேன். அதாவது ஏ வந்து கேன் கம்ப்ளீட் அ பீஸ், ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஏ பத்தியோ வேற எந்த டேட்டாவும் கொடுக்கல, எஃபிஷியன்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பி இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. பி வந்து எப்படி இருக்காராம்? ஏவை விட ஒரு 25% எஃபிஷியண்டா இருக்காரு. அப்ப ஏவை கம்பேர் பண்ணுவோம், பி தான் வந்து குறைவான டைம் எடுத்துக்குவாரு. ஏன்னா ஏவை விட இவர் தான் வந்து எஃபிஷியண்டா இருக்காரு. அப்ப டைமும் ஒர்க்கும் இன்வெர்ஸ். ஓகேங்களா? இந்த டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா தெரியும். இப்போ டைம் இதை நான் கேன்சல் பண்றேன். இவர் 100 பங்கு வேலையை செய்யறாரு அப்படின்னா இவர் எக்ஸ்ட்ரா ஒரு 25 பங்கு வேலையை அதே டைம்ல செஞ்சு முடிப்பாரு. ஓகேங்களா? அப்போ 4:5 அப்படின்னு சொல்லிட்டு வரும் டைம் ஒர்க் அப்படிங்கிறது. அப்போ டைமுங்கிறப்போ அப்படியே மாத்தி எழுதிக்கணும். ஓகேங்களா? 5:4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அப்ப அந்த 5 பங்கு டைம் தான் வந்து 10 நாள்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப 4 பங்கு டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போலாம். ஓகே, அடுத்து மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இருந்து இந்த மிக்சர் ஆஃப் 80 லிட்டர்ஸ் 80 லிட்டர் இருக்குங்களா? ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 80 லிட்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மில்க் இருக்கா, வாட்டர் இருக்கா, எந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இஃப் திஸ் ரேஷியோ இஸ் டு பி, இந்த ரேஷியோ வந்து 2:3 மாறணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணும்? தென் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு பி ஃபர்தர் ஆட். எவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணும்? வாட்டர் வந்து ஆட் பண்றது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ 80 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து 3 பங்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மில்க் தான் இருக்கு. அப்ப 80ல 3 பங்கு அப்படிங்கிறது மில்க் இருக்கு. மொத்தமா எத்தனை பங்கு? 4 பங்கு தான் 80 அப்படின்னா 3 பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப 80ல 60 லிட்டர் பால் இருக்கு அப்படின்னா மீதி எவ்வளவு வந்து வாட்டர் இருக்கும்? 20 லிட்டர் வந்து வாட்டர் இருக்கும். இது 60 லிட்டர், இது 20 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அவன் பால் ஆட் பண்றேன்னு சொல்ல, வாட்டர் தான் வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி ரேஷியோவை மாத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 60 லிட்டரு இதுல எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருக்க போகுது. அதோட 20 லிட்டர் தண்ணியோட எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஆஃப் தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரேஷியோ என்னவா மாறுதான்? 2/3 மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது எப்பவும் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றது. ஓகேங்களா? அப்போ 180 இஸ் ஈக்குவல் டு 40 பிளஸ் 2x. இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 140 2x. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப எவ்வளவு லிட்டர் தண்ணி ஆட் பண்றாங்க? 70 லிட்டர் வந்து வாட்டர் ஆட் பண்றாங்க. 70 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணா ரேஷியோ வந்து என்னவா மாறுதான்? 2:3 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேங்களா? சரி, அடுத்த சம் போலாம். அவுட் ஆஃப் அ சம், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 9,200 some amount was lent at the rate of 5% per annum and rest at 8% per annum, both earning simple interest. ரெண்டுமே வந்து simple interestல தான் கொடுத்துருக்காங்க. So total interest received after 3 years was 1,812. The sum in rupees சொல்லிட்டு வரதான் அப்படி இதே இருக்குன்னு நினைக்கிறேன். lent at 5% per annum was அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,200 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கு. அதை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஆனா ஈக்குவலா பிரிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. அதனால வந்து எப்படி பிரிச்சாங்கன்றதும் நமக்கு தெரியாது. ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்றாங்க, எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தெரியல, 2ஆ பிரிச்சிடுறாங்க. பாதியா பிரிக்கல, எந்த ரேஷியோல பிரிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதை தான் அவன் கேட்கறான். ஒரு அமௌண்ட்டை வந்து 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்னொரு அமௌண்ட்டை வந்து 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுக்குறதாங்கன்னு சொல்றாங்க. அதான் 8% தனி வட்டிக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2ல இருந்தும் வரக்கூடிய அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த 3 இயர்ஸ், 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுங்களா வட்டி மட்டும் 1,800
12 வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த 5%க்கு அவன் எவ்வளவு தொகை கொடுத்தான், பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த அமௌண்ட் வந்து நமக்கு தெரியாது, அதனால நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ல இருந்து 9200 இருந்து எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்க அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட். ஓகேங்களா, 9200 எக்ஸ். அதாவது இவன் பாதி எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டான் அப்படின்னா அதுல இருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி தான் வந்து அடுத்த இதுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியும், PNR/100. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் வந்து 1812 அப்படிங்கிறது. அதுதான் பண்ண போறோம். இப்போ P ஃபர்ஸ்ட் தொகை, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சாரி, எக்ஸ் 5%, PNR வந்து 5%, 3 இயர்ஸ், 3 இயர்ஸ் பை 100. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் வந்து 9200 மைனஸ் எக்ஸ், எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு தான் 8% பை 100. அதுதான் வந்து இது ரெண்டுல இருந்து கிடைக்கக்கூடிய தொகை தான் வந்து 1812 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, 1812 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டேரக்டா இந்த 100 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 15x அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பிளஸ் 9200, 3 × 24 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 24x ஈக்குவல் டு 181200 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதோட 24 மல்டிப்ளை பண்ணும், சாரி விட்டுட்டா. ஓகேங்களா, இதுல இருந்து இது போயிடுச்சு அப்படின்னா 15லேருந்து 24 போயிடுச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ வரும், 5 + 4 9 வரும், 9x வரும், மைனஸில் வரும். நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன் 9x. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 92 ஒரு 24, சாரி, அப்போ 8 36 4 4 18 8 0 10 12. கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து 92 × 24 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 2208 வரும். ஓகேங்களா, அப்போ 9x 2208 00 அப்படின்னு சொல்லிட்டு 2 0 வரும், மைனஸ் 181200. இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 39600 வரும், 9x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம் திரும்ப 3 4 டைம் 00. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 4400 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். கொஞ்சம் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா ஸ்டெப்ஸ்லாம் பெருசாக வரல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் வந்துருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 4400 அப்படிங்கிறது தான் வந்து என்னது எக்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 5%ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 4400 அப்படின்னு தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை 8% அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து 9200 4400 மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுருணும். ஓகேங்களா, சரி, அடுத்த கேள்வி போலாம். Sum of money becomes 457 in 5 years, 574 in 10 years at the same simple interest rate. Find the value of the sum. Sum எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, எவ்வளோ சம்முன்னு தெரியல, பிரின்சிபல் அசல் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் வந்து என்னவா மாறுதான் 5 வருஷத்துல 457 மாறுதுங்களாம். அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் அசலும் இருக்கும், அதோட வட்டியும் இருக்கும். அடுத்து வந்து 10 வருஷத்துல அதே தொகை வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடுறாங்க, 574 மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ இது எவ்வளோ 10 வருஷத்துல. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் இந்த தொகை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா, இப்போ இந்த 10 வருஷத்துல இருந்து 5 வருஷத்தை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். இப்போ 574ல இருந்து 457 கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்க 6 7 1 அதுக்கப்புறம் 117 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 117 சொல்லிட்டு வரும். 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிரும். நான் என்ன சொன்னேன், இது அமௌண்ட், இதுல வந்து என்ன இருக்கும், அசல் இருக்கும், அசலோட சேர்ந்து என்ன இருக்கும், வட்டியும் இருக்கும்.
அசலும் வட்டியும் சேர்ந்து தான் வந்து என்னவா மாறுதா 457 மாறுது. எவ்வளவோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கான், அது வந்து 457 5 வருஷத்துல மாறுது. அதே அமௌண்ட் 10 வருஷத்துல 574 ரூபாயா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 10 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துல கழிச்சுட்டேன் அப்படின்னா வந்து ரெண்டுல இருக்க அசலும் போயிடும், வட்டி மட்டும் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த 5 வருஷத்துக்கான வட்டி தான் வந்து 117 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. சரி, இந்த 117 அப்படிங்கிறது வட்டி கிடைச்சிருச்சு. இப்போ நான் டைரக்டாவே நான் அது வந்து போடலாம். இப்போ இதுல என்ன இருக்கு, 457 அப்படிங்கிறது அசல் பிளஸ் வட்டி. 5 வருஷத்துக்கான வட்டி நமக்கு தெரியும் 117. அதுல கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசல் மட்டும் கிடைக்குங்களா? கிடைக்கும். அப்ப 340 அப்படிங்கிறது தான் அசல். ஓகேங்களா? 340 அப்படிங்கிறது தான் அசல். ஈஸியான கொஸ்டின் தான், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதே வந்து 5 இயர்ஸ் இல்லாம வேற ஏதாவது இயர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி நமக்கு வரும். ஓகேங்களா? இங்க ரெண்டும் வந்து ஈக்குவலா கொடுத்ததுனால நமக்கு ஈக்குவலாவே வந்துருச்சு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். In what time will simple interest 1800 at the rate of 5% per annum will be 390? எவ்வளோ இதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவா மாறுதுங்க? 390 மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பிரின்சிபல், இது வந்து என்னது ஆர், இது 390 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல மாறும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரி, பிரின்சிபல் அப்படின்னா நமக்கு எப்பவும் போல என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் பை 100. இது என்னது, இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 319 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் தான் 1800. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது போட்டோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறத 9. இங்கே எதுவும் கேன்சல் ஆகுது, 0. இங்கே வந்து 6 டைம் வரும். திரும்ப போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகுமா? 4 வருது, கேன்சல் ஆகாது. அப்போ இதில் வேணால் கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 டைம் ஒரு 6 டைம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, 26/6 அப்படின்னு சொல்லிட்டு வருது n. சரி, ஆன்சர் வந்து எவ்வளோ, இயர் அண்ட் மந்த்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 6 24, மீதி 2 இருக்கும். இப்போ 2/6 அப்படி நான் வச்சுக்கிறேன். கேன்சல் பண்ண அப்படின்னா 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்ட்டு 12 months அப்படிங்கிறத 2 வரும். அப்போ 4 years 4 months அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்ராக்ஷன்ல வரும்போது 2 அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் வரும்போது நம்ம வந்து அப்படியே போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க மந்த்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 2ன்னு வரும். இந்த 2 வந்து நம்ம 6 திரும்ப நம்ம வந்து டிவைட் பண்ணோம். அது இல்லாமல் இது வந்து என்னது, நமக்கு ஃப்ராக்ஷன்ல வந்து நம்ம இயருக்கு சொல்ல முடியாது, மந்த்துக்கு மாத்திரம் அப்படிங்கிறதுனால 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டேரெக்டா வந்து 4ன்னு போடலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்க பாயிண்ட்ல போட்டு பாயிண்ட்ல இருந்து நீங்க மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி போட்டால் ஈஸியா இருக்கும். சரி, ஆன்சர் வந்து 4 years 4 months, ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி. வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் 25,000 ஆஃப்டர் 3 years அட் அ ரேட் ஆஃப் 12% per annum compounded annually? ஓகே, 25,000க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், 25,000க்கு கேட்டிருக்காங்க. அப்போ நான் டைரெக்டாக இப்படி ஒரு மெத்தடில் போடலாம். 112/100 எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்களோ 112/100 112/100 அப்படின்னு சொல்லி போட்டு கிடைக்கிற அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ தொகையோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல் 25,000ல் 2,05,000 போட்டேன். 25,000ல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 12%. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 12% வட்டி போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ 12% அப்படின்னா 10% அப்படின்னா 2,500, 1% அப்படின்னா 2,500. ஏன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 10% அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ 2,500 தான் வந்து 10%, 25,000ல். 1% அப்படின்னா இன்னொரு டிஜிட் எடுத்துடணும், 250. 2%னா 500. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருது? 3,000 வருது. ஓகேங்களா? இந்த 3,000 அடுத்த வருஷத்துக்கு நான் கேல்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுவேன்.
25,800 சாரி 28,000 அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். 28,000த்துல 12% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,800 வரும். அதுக்கடுத்து வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1% 280, 2% அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 560 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஓகே 560 கரெக்டாக தான் வருது. 0, 6, 10, 13, 3360 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வருது. 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். திரும்பவும் 3வது வருஷம் கால்குலேட் பண்ணும்போது நான் இதோட ஆட் பண்ணிடுவேன். 3360 ஆட் பண்ணிடுவேன். அப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 0, 6, 3, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10, 11, இது 3136 மாறிடும். இதுக்கு வந்து திரும்ப 12% கால்குலேட் பண்ணோம். அப்போ இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3136 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 1% அப்படின்னு சொல்லணும்னா 313.6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2% அப்படின்னா இன்னொரு டைம் அப்படியே போட்டுருங்க. அப்போ 12, 1, 6, 6, 7 சாரி 7 இங்கே 2 தான் 6, 627.2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, 2%க்கு 0.2 ஆட் பண்ண அப்படின்னா 0.2, 12, 13, 1, 6, 7, 3.2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 3,000, 2வது வருஷத்துக்கு 3,360, 3வது வருஷத்துக்கு 3,763.3. இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். .2 ஓகேங்களா, ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 10123.2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும்னு நினைக்கிறேன். 3 தானே கடைசியாக முடியுது. ஆமாம், 3000, 3000, 6000, 9000, 9000 ப்ளஸ் இது சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கு மேலே தான் வருது. இப்போ 10,000க்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10,123.20 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி அடுத்த கேள்வி போகலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The simple interest on a certain amount at 12% per annum for 3 years is, அதாவது 12% per annumக்கு 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவனுக்கு எவ்வளவு தொகை கிடைக்குது அப்படின்னா 4,140 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் அமௌண்ட் அட் 8%ல கொடுக்குறாங்க. அப்போ 2 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோனா 12%க்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதான் 4,140 அப்படிங்கிறது கிடைக்குது. ஒருவேளை அதே தொகையை எவ்வளோ தொகைங்கிறது நான் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அவன் கொடுத்துருக்கான். அதே தொகையை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், எவ்வளோ பர்சன்டேஜை மாத்திடுறாங்க 8%க்கு 2 இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பிரின்சிபல் தெரிஞ்சாதான் என்னால் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போ மேலே இருக்க டேட்டால இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும், மாறாது. அப்போ 4140/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் 3, 1, 3 திரும்ப வந்து 2, 8, 0, 3380 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, 33 ஓகே, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மாற்றி போட்டேன். ஒரு டைம் திரும்ப வந்து 3 டைம்ஸ், அதுக்கப்புறம் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8, அதுக்கப்புறம் 0. ஓகேங்களா, ஓகே 1380 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அப்போ இதுல வந்து நான் PNR/100ல போட்டோம் அப்படின்னா 1380. பிரின்சிபல் வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் வந்து 12% ஒரு வருஷத்துக்கு by 100 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு இது இந்த சைட் போயிடும். 12ஆல கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் வரும். திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம், 2வது டைம் 24 வந்துடும். ஒரு டைம் தான் திரும்ப வந்து 6 பேலன்ஸ் இருக்கும், 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 1000 பிரின்சிபல் வந்து 11,500 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரி, இந்த பிரின்சிபல் கிடைச்சிருச்சு, அதே தொகைன்னு தான் சொல்லிட்டாங்க. அப்ப 11,500க்கு தான் 8% இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1% அப்படின்னா 115. ஓகேங்களா, அதுல 8 அப்படின்னா 40, 4, 8, 12, 1, 8, 9 920 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான
இன்ட்ரெஸ்ட். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இதை திரும்ப நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு 0 2 10 14 1 2 1 2 4 2 சாரி 1 2 4 2 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு திரும்ப நம்ம 8% வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 8% 1% அப்படின்னா 124.2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்ட்டு 8 போட்டோம் அப்படின்னா 16 1 அதுக்கப்புறம் 32 33 3 16 19 அதுக்கப்புறம் 8 9 ஓகேங்களா 993.6ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா இப்போ ஆன்சர் 0.6ல இதாக இருக்குது. இப்போ 1913 தான் ஆன்சர். ஓகேங்களா 0.6 போட்டோம் அப்படின்னாலும் 11 1 1913.6. ஓகே இந்த மாதிரி கேள்வி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததெல்லாம் ஈஸி தான் எப்பவும் போல. இதை இப்படியும் போடலாம். நான் வந்து இப்படி அடிஷன் மெத்தட்ல போடுறேன். இல்லை அப்படின்னா எப்பவும் போல நீங்க பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சா 11500 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 8% கொடுத்துருக்கோம். அப்போ 108/100 108/100 எல்லாத்தையும் பெருக்கியும் போடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பெருக்கிறது கஷ்டமாக இருக்கும், கூட்டுறது ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மெத்தடில் போடுறது ஈஸியாக இருக்கும். சரி அடுத்த கேள்வி போயிடலாம். சரி அடுத்தது வந்து ஏஜ்லேருந்து ஒரு சம் இருக்கு. Shalini's age if 4 times the sum of the age of her 2 sons. ஷாலினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஏஜ் பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா 2 சன்னோட ஏஜில் எப்படி இருக்குங்களா 4 டைம்ஸாக இருக்குங்களா. இவங்க 1 இருந்துச்சு 1 பங்கு அப்படின்னுச்சுன்னா அவங்களோட ஏஜ் 4 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 6 இயர்ஸ் சென்ஸ். 6 இயர்ஸ் சென்ஸ்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகேங்களா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா மாறுது அப்படின்னா வந்து ஹர் ஏஜ் அவங்க ஷாலினியோட ஏஜ் வந்து என்னவா மாறுது அப்படின்னா டபுள் ஆகுது. டபுள் த டைம்ஸ் ஆஃப் தேர் ஏஜ். அந்த 2 சன்னோட ஏஜ்ல எவ்வளவா மாறுதுங்களா டபுள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 1னா இவங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஷாலினியோட பிரசன்டேஜ் இதுதான் பிரசன்ட். ஓகேங்களா இது 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம 4x + 6 இயர்ஸ். ஏன்னா அந்த ரேஷியோக்கு இங்க இருந்து நம்ம அந்த ரேஷியோக்கு போகணும். ஓகேங்களா 6 இயர்ஸ் ஆட் பண்ணா அப்படின்னா வந்து அந்த ரேஷியோ வந்துடும். அதான் 2. அதுக்கடுத்து 2 சன்ஸ் அவங்களுக்கு வந்து 1x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ 2 சன் இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு 6 வருஷம், இன்னும் 2 சன்னுக்கும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 12 வருஷம் அதிகமாகும். இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. 2 பேருக்கும் சேர்த்து 6 வயசு தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. போட்டோம் அப்படின்னா தப்பாயிரும் ஆன்சர். 2 அப்போ 2/1 அப்படிங்கிறதுக்கு வந்துடும். இப்போ எப்போ போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4x + 6 2x + 24. ஓகேங்களா கரெக்டாக இருக்கு. இப்போ 2x = இந்த சைடு வந்துச்சுன்னா 2x வந்துடும். அப்போ 24 - 6 அப்போ 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ x = 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். x = 9. x 9 அப்படின்னா வந்து 4x அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 × 4 வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஷாலினியோட ஏஜ் வந்து 36. மாற்றி அந்த ரேஷியோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. அது 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏஜ் இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி போடலாம். சரி 10 கொஷின்ஸ் தான், அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம 3 டாபிக்ல இருந்து பார்த்தோம். டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஏஜ்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதே மாதிரியான வீடியோக்கள் வந்து பார்க்கறதுக்கு மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.